வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சனை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். எப்பயுமே நீங்க சொல்லுவீங்கல்ல, கிச்சன் பிளாட்ஃபார்ம் நல்லா கிளீனா வச்சிருக்கீங்க, எப்படி மெயின்டைன் பண்றீங்க அப்படின்னு. எல்லாருமே மெயின்டைன் பண்றோம், எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மெத்தடை ஃபாலோ பண்ணுவோம் இல்லையா? நான் என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணி இந்த கிச்சன் பிளாட்ஃபார்ம் மெயின்டைன் பண்றேன், கிளீன் பண்றேன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நான் இந்த கிச்சன் பிளாட்ஃபார்மை கிளீனா வச்சுக்கிறதுக்கு நான் ஃபாலோ பண்றது ரெண்டே விஷயம்தான். ஒன்று முடிஞ்ச வரைக்கும் அழுக்காகாம பார்த்துக்கணும். அழுக்காகாம பார்த்துட்டாலே நமக்கு கிளீன் பண்ற வேலை குறைஞ்சிரும். அது எப்படி எப்படிலாம் பண்றேன் அப்படிங்கறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ரெண்டாவது விஷயம், கிச்சன் கிளீனிங்காக தனியா நேரத்தை ஒதுக்கிறது இல்லை. அது எப்படி நேரத்தை ஒதுக்காம கிளீன் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கிச்சன்ல இவ்வளோ பிளாட்ஃபார்ம், இந்த சைடு இருக்கு, இந்த சைடு இருக்கு, இவ்வளோ ஏரியா இருந்தாலும் நான் இந்த ஏரியாலேயே ஒர்க் பண்ண பார்ப்பேன். ஏன்னா இதுல ஒர்க் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடம் மட்டும் அழுக்காகும், நம்ம இதை கிளீன் பண்ணா போதும், நமக்கு வேலை கம்மியா இருக்கும். இந்த இடம் சூஸ் பண்ணதுக்கு ரீசனும் இருக்கு. பாருங்க, இந்த சைடு எனக்கு ஷிங்க் இருக்கு, கை கழுவணும்னா அப்படியே ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கலாம். டஸ்ட்பின் அங்கேயே இருக்கும், அப்படியே எடுத்து குப்பையை போட்டுக்கலாம். ஸ்டவ் இங்க பக்கத்துலயே இருக்கு, இதுவும் நான் சமைக்கும் போது இதுவும் நான் பார்த்துக்கலாம். நமக்கு இந்த இடம் மட்டும் அழுக்காகும், இந்த இடம் மட்டும் கிளீன் பண்ணா போதும். அப்ப நமக்கு வேலை ரொம்ப ஈஸி ஆயிடும். நம்ம டெய்லி குக்கர் வைப்போம் இல்லையா? குக்கர் வைக்கும்போது விசில் வரும்போதெல்லாம் அப்படியே பொங்கி வழிஞ்சி நமக்கு கேஸ் ஸ்டவ், மேடை, பின்னாடி டைல்ஸ் எல்லாமே ரொம்ப அழுக்காகும். அது கிளீன் பண்றது பெரிய வேலையா இருக்கும். நான் பருப்பு வேக வைக்க போறேன். எப்பவுமே பருப்பை அரை மணி நேரமாவது ஊற வச்சுக்கணும். இது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஊறின பருப்பு நல்லா தண்ணியை அப்சர்வ் பண்ணிருக்கும் அப்படிங்கிறதுனால அதுக்கு மேல வேகிறதுக்கு ரொம்ப ஒரு லேயர் அளவுக்கு பாருங்க, எவ்வளவு கம்மியா தண்ணி பாருங்க, இவ்வளவுதான் தண்ணி இருக்கு. இந்த அளவுக்கு தண்ணி ஊத்தினா போதும். அதிகமா இருந்தா பொங்கி வழியும். இந்த அளவுக்கு தண்ணி வச்சுட்டு இது மேலேயும் நம்ம பொங்காம இருக்கணும்னா ஒரு ஸ்பூன் ஏதாவது உள்ள அப்படி போட்டுருங்க. போட்டுட்டு எப்பயும் போல நம்ம குக்கரை மூடி நம்ம 3 விசில் 4 விசில் எப்படி நமக்கு வேணுமோ அந்த மாதிரி நம்ம வேக வச்சு எடுத்துட்டு இருக்கும்போது இந்த விசில் வரும்போதெல்லாம் அது பொங்கும் இல்லையா? இது இப்படி போட்டோன்னா அது பொங்கவே பொங்காது. அப்ப நமக்கு கிச்சன் மேடை, கேஸ் ஸ்டவ், டைல்ஸ் எல்லாமே சுத்தமா இருக்கும். நான் இது விசில் வரும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கொஞ்சம் கூட சிந்தாம அழகா விசில் வந்துச்சு பாத்தீங்களா? கிச்சன் மேடை நீங்க கவனிச்சு பாருங்க. கேஸ் ஸ்டவ்லயோ இல்ல மேடையிலயோ இல்ல டைல்ஸ்லயோ எங்கேயுமே கொஞ்சம் கூட சிந்தல பாருங்க. இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா குக்கர் விசில் வரும்போது நம்ம கிச்சன் சுத்தமா தான் இருக்கும். நமக்கு கிளீன் பண்ற வேலை, டைம், எஃபர்ட் எல்லாமே மிச்சமாகும். நம்ம கிச்சன்ல ஏதாவது நம்ம சட்னிக்கு தாளிக்கிறோம், இல்ல ஒரு பொரியல் பண்றோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம தாளிக்கணும், இல்ல வெங்காயம் தக்காளி வதக்கணும். இந்த மாதிரி என்ன வேலை செஞ்சாலும், இப்போ கடாயில எண்ணெய் வச்சு நம்ம இதுல என்ன போட்டாலும் உடனே பாத்தீங்கன்னா அது தெரிச்சு கேஸ் ஸ்டவ், மேடை எல்லாமே நமக்கு எண்ணெய் பிசுக்கு அழுக்கு ஆயிடும். அது கிளீன் பண்றது நமக்கு ஒரு பெரிய வேலையா இருக்கும். இப்ப அது எப்படி அழுக்காகாம நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். எண்ணெய் சூடாயிடுச்சு பாருங்க. நம்ம இதுல கடுகு போட்டதுமே தெரிச்சு வெளியில வரும் இல்லையா? அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா கடுகு போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு மூடி இருக்கும் இல்லையா, அதை வச்சு மூடிடணும். மூடிட்டோம்னா ஒரு விட்டு கூட நமக்கு வெளியில தெரிக்கவே தெரிக்காது. நமக்கு கடுகு வெடிக்கிற சத்தம் நின்றுடும் பாருங்க. அதுக்கப்புறம் நம்ம இதை திறந்துட்டு நம்ம ஃபர்தரா நம்ம என்ன அதுல ஆட் பண்ணுமோ நம்ம பண்ணிக்கலாம். பாருங்க எவ்வளவு நீட்டா இருக்கு. இப்ப பாருங்க, வெளியில வெடிக்கிறது எல்லாமே இதுலயே இருக்கு பாருங்க, அந்த எண்ணெய் கடுகு எல்லாமே. இப்போ எனக்கு இதுல வெண்டைக்காயை ஆட் பண்ணணும். ஆட் பண்ணா உடனே தெரிக்கும். அப்பயும் இந்த மூடி நம்ம ரெடியா கையில வச்சுக்கிட்டு கொஞ்சமா போட்ட கையோட மூடிடணும். மூடிட்டோம்னா இதுல இருக்கிற அந்த எண்ணெயோட டெம்பரேச்சர் கொஞ்சம் அடங்கிடும், அந்த தெரிக்கிற அந்த தன்மையும் குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் நீங்க இப்போ இதை திறந்துட்டு மிச்சம் இருக்கிற வெண்டைக்காய் இப்ப நான் ஆட் பண்ணேன்னா கொஞ்சம் கூட தெரிக்காது பாருங்க. இதனாலயும் நமக்கு கிச்சன் மேடை அழுக்கு ஆகாது, நம்ம கிளீன் பண்ற வேலையும் நமக்கு மிச்சமாயிடும். இதே மாதிரி நீங்க என்ன பொரியல் வேணாலும் பண்ணலாம், தக்காளி வெங்காயம் வதக்கலாம், என்ன பண்ணாலும் ஒரு மூடியை மட்டும் கையில வச்சுட்டு டக்குன்னு மூடிட்டீங்க அப்படின்னா அது தெரிக்கவே தெரிக்காது. இப்ப பாருங்க, இப்ப நம்ம மூடி திறந்து வச்சுட்டு தான் பண்ணிட்டு இருக்கோம், ஆனா இப்ப தெரிக்காது. இந்த ஸ்டார்டிங்ல தான் நமக்கு ரொம்ப தெரிக்கும். இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்றதுனால கிச்சன் அழுக்காகாது, அதே நேரம் நமக்கு சுத்தம் பண்ற வேலையும் மிச்சமாகும். நம்ம பொரியலோ சாம்பார் எது பண்ணாலும் அதில் நடுவில் மிக்ஸ் பண்ணி விடுவோம். அதுக்காக நம்ம கரண்டி, ஸ்பூன் இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? இதை பக்கத்துலேயே ஒரு பிளேட் வச்சுக்கிட்டு அதில் இப்படி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கூட நமக்கு கேஸ் மேடை, ஸ்டவ் எதுவுமே அழுக்காகாம இருக்கும். இந்த மூடுறோம் இல்லையா, இந்த மூடியை கூட இந்த தட்டுல வச்சிட்டோம் அப்படின்னா இதுல இருந்து கொஞ்சம் எண்ணெய் எல்லாம் இருக்கும், இதுல தண்ணி இருக்கும், அது சிந்தும் சொட்டும் இல்லையா? அந்த இது துடைக்கிற வேலை கூட இருக்காது. அதையும் தூக்கி நீங்க இது மேலேயே வச்சுக்கலாம். எப்பெல்லாம் தேவையோ எடுத்து மூடுறது, இல்ல 2-3 கரண்டி யூஸ் பண்ணா கூட 2-3 கரண்டி நம்ம ஒரே பிளேட்ல கூட வச்சுக்கலாம். இந்த மாதிரி பண்றதுனாலயும்
கிச்சன்ல மேடை வந்து அழுக்காகாம நம்ம கிச்சன் வேலை செய்ய முடியும். நமக்கு இந்த கிளீனிங் வேலையும் மிச்சமாகும். நான் சொன்னேன் இல்லையா, ஒர்க்கிங் பிளேஸ், ஏதாவது இந்த இடத்துல தான் எல்லா வேலையும் செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் டிசைட் பண்ணிருப்பேன்னு. அந்த இடத்துல நான் வந்து ஒரு கிளாத்து, அது பழைய டிஷர்ட்டா இருக்கலாம், நம்மளோட டாப்பா இருக்கலாம், ஏதாவது காட்டன்ல இருந்ததுன்னா பெஸ்ட். அதை வந்து இந்த மாதிரி இப்ப பாருங்க நான் இப்படி விரிச்சிருக்கேன் இல்லையா, இந்த மாதிரி விரிச்சு வச்சுக்கிறது. நம்ம காய் கட் பண்ணோம்னா சாப்பிங் போர்டு இது மேலேயே வச்சு காய் கட் பண்ணிக்கலாம். அந்த கட் பண்ண காயில இருக்கிற வேஸ்ட், தோல் சீவிரம், அதை வந்து பக்கத்துலயே ஒரு பவுல் வச்சு அதுல போட்டுக்கலாம். இப்போ ஒருவேளை நம்ம புளி கரைக்கிறோம், புளி ஊற வச்சு கரைக்கிறோம் அப்படின்னா கூட இந்த துணி மேலேயே வச்சு அந்த பாத்திரத்துல இருந்து கரைச்சி எடுத்துக்கலாம். மாதிரி அந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் நம்ம செய்யும் போது தண்ணி அதெல்லாம் சிந்தும் பாருங்க, புளி தண்ணி சிந்தும். அந்த மாதிரி இந்த சிந்துற வேலையை வந்து தனியா துடைக்க வேண்டிய அவசியமே இருக்காது. இந்த துணியிலேயே வந்து அது வந்து சிந்திரும். இந்த துணியும் அதை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். எப்படி இருந்தாலும் நம்ம டெய்லி கிச்சன் டவல் எல்லாமே வாஷ் பண்ணுவோம் இல்லையா, அதோட சேர்த்து இந்த டவலையும் நம்ம வாஷ் பண்ணிடலாம். இப்படி பண்றதுனாலையும் நம்ம இந்த மேடையை அழுக்காகாம ஈஸியா வேலை செஞ்சுக்கலாம். பாருங்க, உருளைக்கிழங்கு நான் தோல் சீவுறேன் அப்படின்னா இந்த பவுல்ல டைரக்டாவே இப்படி தோலை சீவி போட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அதை எடுத்துட்டு போய் அப்படியே நம்ம டஸ்ட்பின்ல போட்டுடலாம். இது தனியா சுத்தம் பண்ற வேலையும் நமக்கு வந்து வரவே வராது. இந்த கிச்சன் சமையல் வேலை முடிகிற வரைக்கும் இந்த பேஸ்கெட்லயே நம்ம வெங்காயம் கட் பண்ணாலும் சரி, வேற ஏதாவது காய் கட் பண்ணாலும் சரி, எல்லா தோலையும் வந்து இதுலயே போட்டுட்டு ஒரே டயத்துல எல்லாத்தையும் கொண்டு போய் நம்ம டஸ்ட்பின்ல போட்டுட்டு இதை வாஷ் பண்ணி வச்சிட்டோம்னா வேலை வந்து நமக்கு ரொம்ப ஈஸியா முடிஞ்சிடும். இப்ப நமக்கு வந்து பொரியல் ஆயிட்டு இருக்கு. இந்த நேரத்துல நம்ம ஃப்ரீயா இருக்கோம் அப்படின்னா கிச்சன்ல ஏதாவது 1-2 ஸ்டெப் நம்மளால முடிஞ்சதை நம்ம தொடச்சி கிளீன் பண்ணிட்டோம்னா கிச்சன் வந்து தனியா கிளீன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நேரம் வந்து நம்ம ஒதுக்க வேண்டிய அவசியமே இருக்காது. இப்போ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டெப்போ 2 ஸ்டெப்போ நமக்கு எவ்வளவு டைம் இருக்கோ அந்த டயத்தை யூஸ் பண்ணி இதுல வந்து நான் பாத்திரம் வச்சிருக்கேன் பாத்தீங்களா, இது எல்லாத்தையும் ஒரு தொடச்சிட்டு திரும்பி அடிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த டைமும் வந்து கொஞ்சம் சேவ் ஆகும். தனியா இதுக்கு ஒரு நேரத்தை ஒதுக்கி நம்ம வந்து கிச்சனை கிளீன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இருக்காது. ஒரு தடவை உள்ளேயும் வந்து நல்லா அப்படி தொடச்சிட்டு, டஸ்ட் ஒன்றும் இல்லை பாருங்க, அப்பப்போ பண்ணிட்டே இருந்தோம்னா கிளீனா இருக்கும். திரும்ப இந்த பாத்திரங்கள் எல்லாத்தையும் நம்ம எப்படி அடுக்கணுமோ அந்த மாதிரி அடுக்கிக்கலாம். அவ்வளவுதான். இந்த மாதிரி நம்மளால எவ்வளவு முடியுதோ ஒரு நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சமா வேலை செய்யும் போது கிளீன் பண்ணிட்டே வந்துட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். இதுக்காக நம்ம தனியா வந்து ஒரு நேரத்தை ஒதுக்கணும் அப்படிங்கிற அவசியமே இருக்காது. பாருங்க, உங்ககிட்ட பேசிக்கிட்டே இந்த ஸ்டெப்பை வந்து நான் கிளீன் பண்ணி முடிச்சுட்டேன். பாருங்க, சமையல் பண்ணி முடிச்சாச்சு. அந்த பருப்பு ஊற வச்சிருந்தேன் இல்லையா, அதுலயே வந்து சாம்பார் எடுத்துட்டேன். வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சதுல பொரியல் அதுலயே எடுத்தாச்சு. இப்போ நமக்கு பாத்திரமும் வந்து தேய்க்கிறதுக்கு கம்மியாகும், அந்த வேலையும் நமக்கு மிச்சமாகும். பாருங்க, சமையல் முடிச்சாச்சு. கிச்சன் எதுவுமே வந்து அழுக்காகல, கிளீனாவே இருக்கு. சின்ன சின்ன லேசா ஒரு கிளீன் பண்ணா போதும். இப்போ நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற பாத்திரம் எல்லாத்தையும் வந்து தேவையில்லாத எல்லாத்தையும் எடுத்து நம்ம ஷிங்க்ல போட்டுடலாம். இப்போ நம்ம இந்த துணி போட்டு நம்ம இதுல வேலை செஞ்சோம் இல்லையா, பாருங்க, சிந்தின தண்ணி, டஸ்ட், சின்ன சின்ன குப்பை எல்லாமே இதுல இருக்கு. இதை எடுத்து நம்ம அப்படியே வந்து ஒரு ஷிங்க்லயே உதறிடலாம். ஒரு நாளோ 2 நாளோ கழிச்சு நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ஈரமா இருக்கனால இதை காய போட போறேன் நான். ஃபர்ஸ்ட் வந்து ட்ரையான ஒரு கிளாத் வச்சுட்டு மேடையை வந்து லேசா தொடச்சுப்போம். ஏதாவது டஸ்ட் இருந்தாலும் பாருங்க, ஒரு பாத்திரம் வச்சு அதில் எடுத்துட்டீங்கன்னா அதிலே விழுந்துடும், கீழே விடாது. இதே மாதிரி ஃபுல்லா இப்போ கேஸ் ஸ்டவ் வந்து சூடா இருக்கு, நம்ம அப்புறமா தொடச்சிக்கலாம். மிச்ச பிளாட்ஃபார்ம் எல்லாத்தையும் தொடச்சுப்போம். இங்கேதான் நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணோம். இது சுத்தமா பாருங்க அழுக்கே ஆகலை, நம்ம துணி விரிச்சதுனால. மற்ற கிச்சன் மேடெல்லாம் நம்ம யூஸ் பண்ணவே இல்லை, அது ஆல்ரெடி கிளீனா தான் இருக்கு. ஒரு டிஷ்யூ கிளாத்து ஏதாவது எடுத்துக்கிட்டு ஈரம் பண்ணிட்டு இது ஃபுல்லா ஒரு தடவை நம்ம தொடச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியா வேலை முடிஞ்சிடும். இந்த டைல்ஸையும் தொடச்சிட்டு கேஸ் மேடையும் தொடச்சி கடைசியா நம்ம கேஸ் ஸ்டவ் தொடச்சிக்கலாம். இது வந்து கிளாஸ் அப்படிங்கறதுனால சூடா இருக்கும்போது நம்ம துடைக்க கூடாது. இதுல ஈரம் பட்டதுன்னா கிராக் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால இது கம்ப்ளீட்டா சூடு ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம தொடச்சிக்கலாம். நம்ம யூஸ் பண்ணல அப்படின்னா கூட டஸ்ட் ஏதாவது இருக்கும் இல்லையா, அதனால அந்த ஈரமா இருக்கிற அந்த டிஷ்யூ துணியே வச்சு நீட்டா ஒரு தடவை அப்படி லேசா தொடச்சிட்டா போதும். நம்ம எதுவும் எஃபர்ட் போடவே இல்லை. பாருங்க, இந்த மாதிரி தான் நான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஃபாலோ பண்ற மெத்தடை நான் இன்னைக்கு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இது கண்டிப்பா எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸியா இருக்கும். நம்ம கிளீன் பண்ற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கவே இருக்காது, எப்பயும் சுத்தமாவே இருக்கும். இந்த டிப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க, உங்களுக்கும் வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.